குமார் அண்ணா வந்து சுவிட்சர்லாந்துல இருந்து வந்திருக்கிறேன். அழைச்சி கொண்டு வரப்படணும். அப்படியே தோல்ல கை வைக்கிறா வைங்க. இவையெல்லாம் அந்த அனுபவப்பட்டாங்க. ஒரு வெத்தில தோட்டோட இருப்பிடம் சுட சுட பட்டு எடுங்க எடுங்க மனம் எடுங்க. நாங்கள் எல்லாம் சின்னல இருந்து ஒரு குடும்பம். சரியான கிரௌடா இருக்கு போல இருக்கு. இது நாட்டுறச்சியோட படைக்கு நாங்கள் வஞ்சி அமைக்கிறதுல 2-3 எடுப்போம். வயிறாறு சாப்பிட்டுட்டு மனமாற வாழ்த்தணும். ஐயா என்ன எங்களுக்கு ஆட்டுறச்சிக்கிறது இல்லை, உங்களோட இது ஆட்டுறச்சி கறி கிடாக்கு. இந்த விட ஆட்டுறச்சி ஏன் எங்களுக்கு தெரியல. நீங்க இது ஆட்டுறச்சியப்பா. ஆட்டுறச்சி தானே. ஆட்டுறச்சின்னா ஈரல். அப்ப என்ன வெளிநாட்டு போதில் எதுவும் வந்திருக்கோம். ஆட்டுறச்சி கறி எப்படி இருந்தது? தரையில அவங்களுக்கு ஆட்டுறச்சி காலம் முழுக்களுமே வந்து வயல்லாம் ஐஸ்கிரீம்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். வண்டி குடிக்கலாம். தம்பியார் இவர் என்ன தெரியும் எனக்கு. எப்படி இருக்கிறீங்க? பொலிசிங்க இருக்கிறீங்க. அப்ப வந்து டென்மார்க்ல இருக்க போறீங்களா இல்ல திரும்ப ஊருக்கு வர போறீங்களா? இங்க வர்ற பிளான் தான் கட்டி இருக்கு வீடு. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம். இப்ப நாங்கள் கந்தரோடை என்ற பகுதியில் நிற்கிறோம். அண்ணாவை தெரிஞ்சிருக்கோம். சின்ன குளம் கந்தரோடை. சரி, குமார் அண்ணா வந்து சுவிட்சர்லாந்துல இருந்து வந்திருக்கிறார். போன முறை அந்த காணி விற்பனை போட்டிருப்போம். இன்றைக்கு வந்த நேரம் வந்து அவருடைய தம்பி இந்த மகளுக்கு வந்து பூப்புனித நீராட்டு விழா. எங்கட இதுல சொல்ல போனா சாமத்திய வீடுன்னு சொல்லுவோம். சாமத்திய வீட்டுக்கு அழைச்சிருந்தவர். அதுக்கு தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம். இப்ப எல்லாம் வந்து சாமத்திய வீடு நடக்கிறோம்னா மண்டபங்கள் எடுத்து தான் செய்வினோம். ஆனா இது வந்து வீட்டிலேயே ஒரு பாரம்பரிய முறைப்படி இன்றைக்கு அந்த சாமத்திய வீடு நடக்க போகுது. அது என்ன மாதிரி நடக்க போகுதுன்றதான் உங்களுக்கு பகிர போறோம். என்ன வீட்டில் நாங்கள் பழைய மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம். ஆனா இப்ப புது முடலா இருக்கு. அந்த நேரம் நாங்கள் சாமத்திய வீடு நல்ல பந்தல் போடுவோம். கிடுவு பந்தல் போட்டு வேட்டிய இந்த இது வெள்ளி எல்லாம் கட்டி வெற்றி கொடி எல்லாம் ஜோடிச்சு நல்லா வெள்ளை கட்டாண்டா இந்த வெள்ளை துணி வெள்ளை துணி கட்டி சேர்ந்து அந்த வெற்றி கொடியெல்லாம் வெட்டி வெட்டி அப்படியே நேரம் ஓட்டி கொண்டு வருவோம். பே போட்டு தான் இருக்கும். அந்த முதல் கதிரை எல்லாம் இல்ல பந்தி வைக்கிற செலவாட இல போட்டு. அப்ப இவரை யாரும் அறிமுகப்படுத்தல. இவரும் உங்களோட பேர் என்னன்னா? நவபாலன். 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 நான் பிரதேச வேலை செய்றேன். பென்ஷன் கொடுத்து பகுதி ஃபுல்லாவே இந்த பசுமை நிறைந்த பகுதி. என்னன்னு சொல்றது? சின்ன குளம் கந்தரோட. சின்ன குளம் கந்தரோட உடிவில் மீனாட்சி அம்மன் கோயில். இங்க கற்பக்குள பிள்ளையா கோயில். இதால போனால் சங்குவேலி மானிப்ப எல்லாம் போகலாம். மரம் அதால போகலாம். பக்கத்துல எல்லாம் பக்கத்துல. இதால போனா சுண்ணாவும் போகலாம். இதால கந்தரோட அப்படியே எல்லாம் பூரா கந்தரோட. அங்கால அளவட்டிக்கும் போகலாம். மாசியப்பட்டிக்கு எல்லாம் போகலாம். சத்தத்துக்கு நாங்க கதைக்கிறது கேட்கிறது தெரியல. இருந்தாலும் பாப்போம் என்ன அப்படியே போய் என்ன நடக்குதுன்றது. என்ன நடக்குது இதால வெடிக்கணும். இதால எடுத்து கொண்டு உள்ளுக்கு போவோம். சரி யாரும் தெரியும் வரப்போய். இதால வந்து நீங்க உள்ளுக்கு போகும்.
பெண் வந்து அழைச்சி கொண்டு வரப்படணும் மண்டபத்துக்கு. அப்படி எங்கே பாருங்க, அப்படி இங்கே பாருங்க, தங்கச்சியோட சொட்டு பின்னு பாருங்க. அப்படி தோளில் கை வைக்கிறேன்டா வைங்க, இல்லை தோல் ஒவ்வொரு தோல். ஐயாக்களோட இருந்துட்டா இவையெல்லாம் அந்த அனுபவப்பட்டாங்க, என்ன அனுபவப்பட்டுட்டு கடைசியா இருக்கிறாங்க. இப்ப ஒரு வெத்தில தோட்டோட இருப்பிடம் நடுவிலும் பாய் இருக்கு. ஐயாவை பார்த்த உடனே அப்பையில இருந்து வெத்தில சத்தி கொண்டிருக்காரு. என்னத்துக்காக அந்த வெத்தில கொடுக்குறாரு ஊண்டி கதைங்க அப்பதான் கேட்கும். அங்காளையும் தாம்பளத்துல போடுறாரு. வெத்தில வளமையாவே ஒரு தமிழர் பாரம்பரியத்துல வரவேற்கிற காண்டி கொடுக்குறாரு. இப்ப வெத்தில போடுறது தவறு இல்லையா? அது நான் என்ன பொறுத்தளவுக்கு அவ்வளோ தவறு இல்லை. நாளை 2-3 கிராம் போடுறது. இப்ப இந்த தண்ணி சிகரெட்டுகள் வெத்தில போடுறது சில பேர் பார்வையில பிள்ளையா இருக்கலாம். ஆனா வந்து அவர் சாப்பிட்ட உடனே அந்த வெத்தில போட்டா வந்து அந்த வாயில இருக்கிற நுண்ணங்கிகள் எல்லாம் சாகும். அதோட செமிபாட்டை கூட்டு பண்ணுவீங்க. என்ன அது வந்து ஒரு பாய் நாச்சத்தை அப்படியான அப்படி போ வைக்கும். ஐயா எத்தனை வயசு? சளி பெட்டம் எனக்கு வித்தியல் இருக்கு. அடுத்த நாள் 2 கிலோ சாப்பிட்டுட்டு வெத்திலையை போட்டு அடுத்த நாள் வடிவா போவோம். 74 வயசு. என்ன செய்றீங்க?
சும்மா வீட்டில் இதுக்கு முதலெல்லாம் சாமந்தியை விட இப்படி செய்யணும் இப்ப இப்படி செய்யணும் நாலு வெளியில போட்டு வெளியே கட்டி போட்டு அந்த 1000 ஒன்றுமே செய்ய தேவையில்லை எல்லாருமே வந்து போயிடும் எத்தனை வயசு உங்களுக்கு 68 78 78 நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம் வந்தவுடனே உள்ளுக்குள்ள அந்த நிகழ்வுகள் நடந்தோட்டிருக்கு ஏனையா இந்த சாமந்தி அப்படிங்க மச்ச சாப்பாடு போடுறேன் சாமந்தி அப்படிங்க மச்ச சாப்பாடு போடுறேன் சைவ முறைப்படி அது பாவிக்கிறேன் மச்ச சாப்பாடு அப்ப அது நீங்கள் முடிச்சு 2-3 நாளையால எடுப்போம் சாப்பாடை கவனிப்போம் என்ன சாப்பாடை கவனிப்போம் பட்டிஸ் வருது சுட சுட பட்டிஸ் ஓகே நன்றி எடுங்க மேடம் எடுங்க நல்ல சுட சுட தான் இருக்கேன் சாப்பிட வெற்றில எடுத்து போக வேண்டி வரப்போகுது நல்ல பஜ்ஜி சொட்டு சுட சுட இப்படி வெளிநாட்டுல இருந்தாலும் இங்க வந்து சொந்த பந்தங்களோட இருக்கிற ஒரு தனி இன்பம் எங்களுக்கு வந்து கோயில செய்யலாம் ஆனா வீட்டுல செய்ய வேறு வராது முந்தியெல்லாம் வீட்டுலாம் நாங்க செய்யறோம் நாங்க ஐயாட்ட கேட்க அவரும் சொன்னவர் எங்களுக்கு வீட்டுலாம் நல்ல சந்தோஷம் உங்களுக்கு ராத்திரியும் நல்ல சந்தோஷம் எல்லாரும் வந்து நின்று எங்களை கம்மியா இருக்கிறேன் அதோட சந்தோஷம் போயிட்டு வெளியில அவருக்கு நேரங்கள் என்னன்னு தெரியாது அதுல வெளியில எந்த கவலையா இருக்கு நல்ல எல்லாரும் நிக்கிறோம் அவரு தான் வந்திருந்தா எல்லாம் அம்மாவோட போட்டோவும் எடுத்திருக்கலாம் அவர் இதுல பாப்பேன் அவர் கொஞ்சம் பாப்பேன் நீங்க வரையிலேன்னு கவலைப்படுறாரு அவர் பேர் கீழன் பேர் சிவன் கோயில் தொண்டர் அங்க சிவன் கோயில் ஒன்று அதுல கோயில் ஒன்று இருக்கு அவர் அங்க அது தொண்டராக இருக்கு வேற இல்லை
லண்டன்ல. இது வந்து என் குடும்பம். இது என் குடும்பம். இவர் என்ன தம்பி மாதிரி. நாங்கள் எல்லாம் சின்னல இருந்து ஒரு குடும்பம். இப்போ மாதிரி முந்தி இல்லை. முந்தி வந்து இது ஒரு 6-7 கோடி இருக்கும். அதில் வந்து நான் சின்ன எங்கிட்ட விட கஷ்டம்னா அங்கே போவோம், அங்கே கஷ்டம்னா இங்கே வருவினோம். எங்கிட்ட விட அரிசி இல்லைன்னா அங்கே இருக்கும், அங்கே இல்லைன்னா இங்கே இருக்கும். அப்படி பிணைப்பு இப்போ இருக்கா? இல்லை இல்லை. நாங்கள் வந்து இப்போ சின்னல நான் அன்னை நடந்து போவோம். அவன் பூமணி அக்கான்னு சொன்னா பூமணி அம்மா வேண்ட அம்மா. அப்போ அவாக்கு இவன் மட்டும் பிள்ளை இல்லை, நானும் பிள்ளை தான். அதுமாதிரி எங்கிட்ட விட வந்தாலும் அப்படிதான். அது வந்து நாங்கள் எல்லாரும் ஒரு கூடு குடும்பம் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட இந்த நீட்டுக்கு வந்து எல்லா குடும்பம். அது வந்து இப்போ இல்லை, உண்மைதான். இது வந்து இதில் கிடைக்கிற சந்தோஷம் அங்கே இல்லை இல்லைங்களா? இது என்ன பூமணி அம்மாக்கா இவன் அம்மாக்கா, அதை வந்து அவாண்ட ஒரு அடையாளம். நாங்கள் வீட்டை செய்யக்க கோலை செய்யக்க வந்து வித்தியாசம் இருக்குது. இது எங்களுடைய அடையாளம், தலை தத்துவம். இந்த ஆட்டம் வந்து சாப்பாட்டுக்கு போகிறோம். மேலான சாப்பாடு சரியான க்ரௌடாக இருக்கும் போல இருக்கு. க்ரௌடாக இருக்கும் போல இருக்கு. இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால சொந்த பந்தம் எல்லாருமே நிற்கிறோம். சாப்பாட்டுக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா குத்தரிசி இருக்குது, மற்றவங்க சம்பா அரிசி தான். நான் பிரியாணி மாதிரி திரட்டி கிடாக்கு மரக்கறி சோறு தான். இருந்தாலும் இந்த சாமந்தியை விட்டு மரக்கறி சோறு, பருப்பு கறி, இது நாட்டுறச்சிடா அப்படி பீஸ் மாதிரி தான் கிடக்க. பன்னீர் என்ன இங்கால வந்து கத்தரிக்காய் கடலை போட்டு பிரட்டு. இது என்னடா அன்னாசியோட பயத்தங்க குழம்பு, இங்கால வாழைக்காய் பொரியல், அதோட இங்கால வடைக்கு நாங்கள் வஞ்சம் வைக்கிறதுல 2-3 நண்டு எடுப்போம். இதில் பச்சை மிளகாய், ரைட், இங்கால அப்பளம், ரைட், நன்றி. இதுதான் சாப்பாடு, சாப்பிடுவோம். இந்த சாமந்தியோட கல்யாண வீடுண்டா வந்து இந்த மரக்கறி சாப்பாடும் ஒரு மச்ச விருந்து மாதிரி அமிர்தம் மாதிரி இருக்கு. வேலை இப்போ எவ்வளோ கறியல், இங்கே கத்தரிக்காய் பிரட்டல், பருப்பு, மற்ற இதில் ஒரு அன்னாசி ஒன்று இருந்தது. அன்னாசியோட சாப்பிட அன்னாசி நல்லா இருக்கு. ஆமாம், அதோட 3 வடை. இவன் 2 வடை தான் எடுத்து. ஏன்டா வைக்கப்பட ஃபங்க்ஷன் வைக்கப்படக்கூடாது, என்ன சாப்பாட்டுக்கு வைக்கப்படக்கூடாது. வயிறாறு சாப்பிட்டுட்டு மனமாற வாழ்த்தணும். நல்ல சாப்பாடு. இது நீ கவனிச்சிங்க. இதில் ஆட்டரிச்சு வந்தீங்க பன்னீர் கறி. ஆனால் ஆட்டரிச்சு துண்ணுமே தான் இருக்கு. நல்ல சாப்பாடு அந்த மாதிரி எங்களை சாப்பிட வச்சுட்டு அண்ணா இஞ்சாலே இருக்கா சாப்பிட சொல்ல என்ன ஃபங்க்ஷன் முடியும். சரி, இப்படி இதை முடிச்சுட்டு வரோம். ஐயா, என்ன எங்களுக்கு ஆட்டரிச்சி கறி தெரியல, உங்களோட இது ஆட்டரிச்சி கறி கிடாக்கு. இந்த விட ஆட்டரிச்சி ஏன் எங்களுக்கு தெரியல. நீங்க இது ஆட்டரிச்சியப்பா சாப்பிட்டு பாருங்க. என்ன சாமான், என்ன சாமான்? ஆட்டரிச்சி தானே. ஆட்டரிச்சின்னா ஈரல். இரவுக்கு தான் மச்சம். அப்ப இரவுக்கு ஸ்பெஷல் திட்டங்கள் எல்லாம் இருக்கு. மச்சம் மட்டுமா இல்லாட்டி வேறு ஏதாவது இருக்கும்? எல்லாம் இருக்கு. சாமந்தி வீட்டுக்கு விடிய மரக்கறி, இரவு மச்சம், ஆட்டம் பாட்டம். அப்ப என்ன வெளிநாட்டு போத்துல எதுவும் வந்திருக்கோம்? விசேஷத்துல போத்தில அதுல ஒரு பம்பளுக்கு என்ன எப்படி இருக்கு சாப்பாடு? சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு வயிறு ஃபுல். இந்த மேலே இருந்தான் சாப்பிட்னாங்க. ஆட்டரிச்சி கறி எப்படி இருந்தது? தரையில அவங்களுக்கு ஆட்டரிச்சி கறி. இதுல இங்கால பாத்தீங்கன்னா தெரியும், இங்கால முழுக்களுமே வந்து வயல்லாம் நல்ல காத்தோட்டமா இருக்கு. சாப்பிட்டு மேலே இருந்து கீழே உறவுக்குள்ள சாப்பிட்டு சாப்பாடு சமைச்சிருவேன்.
மேலே சாப்பிட்டு வந்த பிறகு இதில் வச்சு ஐஸ்கிரீம்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம், வண்டி குடிக்கலாம். எல்லாரும் உறவுக்காரன். தங்கச்சியா இருப்பா. ஓகே. அவர் எங்களோட வைப்பின் தம்பியன். அதில் இருக்கு. காண்ற எல்லாருமே சொந்தமா தானே இருக்கு. என்ன இருக்கு ஐஸ்கிரீம் என்ன இருக்கு? தங்கச்சியார். இத தம்பியார். இவர் என்ன தெரியும் எனக்கு? இவன் மாமாண்ட வாய். ரைட். எங்களோட அம்மாண்ட தம்பியாட்ட வாய். அவர் எங்களோட அண்ணன் மகள். ஓகே. இவ அண்ணன் வாய். ஓகே. இவரும் தம்பியார். ஓகே. அங்க இருக்கிற தம்பியார். என்ன சொல்ல போறீங்க? கதைங்க கொஞ்சம். நிகழ்வுக்கு வராதாக்கள் என்ன சொல்லுங்க? என்ன சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இந்த பேட்டிக்காரர் கதைங்க அங்க வெளியில பாப்பீங்க. உங்களோட சொந்தக்கார் வராத சொந்தக்கார் பாப்பீங்க. எப்படி இருக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்க? நவாலி. உங்களை பார்த்தா வெளிநாட்டுக்காரனா இருக்கிறாங்க. நல்ல பொலிசிங்கா இருக்கிறீங்க. முப்பதைக்கும் என்ன மாதிரி இருக்கு? அப்ப வந்து ஒழுங்கு குறைவு. அப்ப இந்த சாமத்திய வீடுகள் என்ன பழைய நினைவுகள்? பழைய நினைவே விடும். ஏன் புது நினைவு? சாமதி வீடுல குறைய பழைய நினைவு பிள்ளைகளுக்கு பழைய நினைவுகளை சொல்லிக் கொடுக்கணும் இல்ல? பழைய சொன்னாலும் கேட்காது. ஏன் கேட்காது? அது தாதப்பம் கொஞ்சமா சொல்லிக் கொடுக்கணும். இப்படித்தான் பாந்தனாங்க, கோவம் தருது பிள்ளைகளுக்கு. இப்படித்தான் பாந்தனாங்களாட்டி நீங்க சொல்லணும். கேட்குது இல்லை. இப்படி ஒரு பேக் கொண்டு தந்து விடணும். வாங்க பேக்ல என்ன இருக்குன்னு பாப்போம். உள்ளுக்குள்ள ஒரு வெத்தில ஒன்று வச்சிருக்கு. சரியா பாக்கொண்டு வைக்கல, தனி வெத்தில ஒன்று வச்சிருக்கு. அதோட இங்கால பலகார சேர கூடுதலா அந்த வீட்டில் சுட்ட பலகாரங்கள் இதுல பாத்தீங்கன்னா தெரியும். முறுக்கு இருக்கு, சிப்பி இருக்கு, இங்கால அச்சு இருக்கு, எல்லாமே இருக்கு. எப்படியும் ஒரு நிகழ்வேண்டா போய்க்க இந்த கையில ஒரு சரை ஒன்று கொடுத்து விடுவிடும். வீட்டு ஒன்று சாப்பிடுவோம், பயத்துல இடம் இல்லை. டென்மார்க்ல இருந்து வந்தவன். டென்மார்க்ல இருந்து வந்து ஃபங்க்ஷனுக்காண்டி வந்தீங்களா இல்லாட்டி? ஃபங்க்ஷனுக்காண்டி தான் வந்து கனடாவில இருந்து வந்திருக்கிறோம், லண்டன்ல இருந்து வந்திருக்கிறோம், எல்லா நாட்டில இருந்து வந்திருக்கிறோம். என்ன சொந்தங்களை பார்க்கறதா எனக்கு சந்தோஷம். வேண்டாம், நல்ல சந்தோஷம். இப்போ டென்மார்க்ல இருக்க போறீங்களா இல்ல திரும்ப ஊருக்கு வர போறீங்களா? இங்க வர்ற பிளான் தான் கட்டி இருக்கு வீடு. பாப்போம் பாப்போம். அது சொல்லிக்கொண்டு இல்லை. இப்படித்தான் எல்லாருமே நினைக்கிறதா. அங்க பிள்ளைகள் பெற்ற அப்புறம் அங்க ஒரு செட்டில் ஆன அப்புறம் கஷ்டம் தான். நான் ஓகே, இப்போ நாங்கள் எல்லாரும் 2 பேரை கட்டி கொடுத்தாச்சு. பிள்ளைகளே விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை தெரிவு செய்து அவங்கள கட்டி கொடுத்தாச்சு. நல்ல ஒரு இடம். முன்னுக்கு இப்படி ஒரு வயல், நல்ல காத்தோட்டமான இடம், அதுக்கு முன்னால் ஒரு வீடு, நல்ல ஒரு அமைதியான இடம். இன்னைக்கு தான் அந்த பாட்டு போட்டிருக்கு, மற்றபடி நல்ல அமைதியாக இப்படி ஒரு வீடு கட்ட விடமாட்ட ஒரு ஆசை. கட்டியாச்சு. இனி வாழையில வாழும். எல்லாம் முடிஞ்சிட்டு வெளிநாட்டு வாழ்க்கை முடிச்சுட்டு தான் வாழும். கிட்டத்தட்ட முடிஞ்சு தேவையானது இருக்கு. அப்படியே வந்து இருக்க வேண்டிய. விலைவாசிகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விலைவாசி நம்மட காசு மேறக்கே விலைவாசி மேறித்தான் இருக்கு. எங்களுக்கு ஓகே. இங்கே வாழ்றவைக்கு ஆனா இங்க டபுள் விலையா இருக்கு எல்லாம். அங்க இருக்கிற விட இங்க டபுள் விலை. அங்க விலை மாதிரியே இருக்கு. நன்றி அண்ணா. கையை காட்டல பம்பலா போயிட்டு வரோம். ஓகே.